எனக்கே முதல் மேடை மாதிரி தான் இருக்கு. இப்ப மண் இல்லைன்னு சொல்றது இல்ல. இப்ப ஆறே இல்ல. அது வேற. அது எங்க ஊர் பக்கம்லாம் அது 6, 5, 4, 3 சுருங்கி நான் விளக்கமா பேசுறப்ப, ஐயோ! இவரு பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. நானும் பேச்சாளனா தான் வந்தேன். நீங்க நடுவுல உட்கார்ந்து பேசுங்கன்னாங்க, சரின்ட்டு உட்கார்ந்துக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பரவசமாயிட்டு ஒரு 7, 8 மிஸ்டு கால். நான் ஒரு மீட்டிங்ல போயிட்டேன். நான் எடுக்க முடியல. அண்ணா திடீர்னு என்னடா 8 முட்டு 9 மிஸ்டு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு மேடையில் வந்து உட்கார்ந்தோடனே இங்க மேடையில பேச வேண்டியதெல்லாம் மறந்துச்சு. பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ளார. ஒன்ன விட பெரும் கூட்டம். நான் போய் தத்துவ வித்தக தண்டி அலங்காரம்லாம் சொன்ன நான் ஒண்ணும் நடக்கல. லிங்கு 3 பெயரிடப்படாத ஆறுகள் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, கல்லூரி பேராசிரியராக மட்டுமில்லாமல் மாலை நேர கல்லூரிகளாக பட்டிமன்றங்களை நகைச்சுவையோடு வழங்கி பல நாடுகளுக்கும் பயணித்து வரும் நடிகராய் மக்கள் மனதில் வெற்றி கொடி நாட்டி வரும் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆக்ஷன் படங்கள் எல்லாமே கவிதையாக இருக்கும். குடும்ப படங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இவரை பையான்னு சொல்கிறதா, சண்டைக்கோழின்னு சொல்கிறதா, அஞ்சான்னு சொல்கிறதா, எல்லாத்தையும் தாண்டி ஆனந்தம்னு அழைக்கிறேன். இப்படி கவிஞராகவும் இயக்குனராகவும் பேலன்ஸ்டாக அவரோட பணிகளை செய்பவருமா, என்றும் கவி மனம் கொண்டவராய், ஹைகோ காதலராய், அவர் எழுதிய ஹைகோக்கு ஏற்றார் போல, குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக்கிறது காற்று. லிங்குங்கிற அவருடைய முதல் தொகுப்பினால் ஈர்க்கப்பட்ட ஐ டிட் அ வெரி ஸ்மால் பாட்காஸ்ட். பட் அதற்காக எனக்கு இந்த முதல் மேடை வாய்ப்பளித்த லிங்குசாமி அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக திணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம், நீதானே என் பொன்ப சிந்தம், வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி, முத்துச்சிரம். இவர் தனியாக கவிதை எழுதியதில்லை. இவருடைய ஒவ்வொரு படத்தின் தலைப்புமே கவிதை தான். கவிதைகளை உருவாக்குபவர்கள் கவிஞர்கள். அந்த கவிஞர்களை உருவாக்குவதோ அபிராமி போன்ற தேவதைகள். வெல்கமிங் our beautiful actress அபிராமி மேம் on stage. வென்றாக வேண்டும் தமிழ் என அட்லாண்டாவில் அவர் உரைத்தது கேட்டால் இங்கு நாம் மூர்ச்சையாவோம். நானும் நீயும் நாமே என ஒரு ஆண் பெண்ணுரிமை பேசும் கவிதையின் அழகினை சொற்களால் எப்படி வர்ணிப்பேன். மகள் இருந்த வீடு என்ற கவிதை தொகுப்பில் இவர் பெண்ணுள்ளம் பேசுகையில் ஆணுள்ளமே கரைந்துவிடும். இத்தனைக்கும் உரியவரான கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். காதல் பேசுகிறப்ப மட்டும் எல்லாருக்கும் ஒரு யங்கான ப்ரீஸியான ஃபீல் வந்து போகும். மண்ணில் விழுந்த விதை மரமாவது போல் என் கண்ணில் விழுந்த நீ காதலாகிவிட்டாய் என்று பறவை நிழலில் இவர் எழுதின காதல் கவிதைகளே அதற்கு ஆதாரம். இருளும் ஒலியும், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அப்படின்னு மனதிற்கு இதமான பல கவிப்பூக்களை அள்ளி தந்து விழாவின் நாயகரோடு ஆனந்தம் முதல் பையா வரை 25 ஆண்டுக்கும் மேலாக ரொம்ப அழகாக நட்பிலக்கணம் பாராட்டும் கவிஞர், இயக்குனர், வசனகர்த்தாவுமான பிருந்தா சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அப்போது ஔவைக்கு நெல்லி கொடுத்தவன் அதியமான். இப்போது கவிஞர்களுக்கு அள்ளி கொடுப்பவரோ சிவகுமார். ஐக்கியோ நிறைந்த ஹைகோ ரசிகரான விஷ்ணு அசோசியேட்ஸின் நிறுவனருமான ஆர். சிவகுமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். முகநூலில் 1,00,000க்கும் மேலான வாசகர்களை கொண்ட படைப்பு குழுமத்தின் நிறுவனர் 500 புத்தகங்களுக்கும் மேலாக பதிப்பித்து சாதனை புரிந்துள்ளார். லிங்கு 3 பெயரிடப்படாத ஆறுகள் நூலை வாசகர்கள் மனதில் பதிக்கும் பதிப்பாளர் கவிஞர் ஜின்னா அஸ்மி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழா முறையாக தொடங்கவிருக்கிறது. முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும்
சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமினில் தெக்கனமும் அதில் சிறாத திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொடங்கி வைத்து தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னோடனே அவங்க உடனே ஒரு ஒளிநாடா பாடம் அல்லது யாராவது வந்து பாடுவாங்கன்னு நான் நினச்சேன். அவங்களே ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அக்ஷயா அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டை கொடுங்க. அதோட எனக்கு அடுத்த பயமும் வந்துருச்சு. அவங்களே தலைமை தாங்கி நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருந்தது. அதனால என்ன நல்ல விஷயம், அழகாக பேசுகிறாங்க, அருமையாக பாடுறாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிக்கொண்டு இப்போ உட்காந்துக்கிறேன். இது முதல் மேடையா? வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கே முதல் மேடை மாதிரி தான் இருக்கு பயத்தில். ஏன்னா எப்பவும் எனக்கான அந்த மக்கள்ங்கிறது நாடோடி மண் படத்தில் வர வசனம் மாதிரி, நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்ப்பவர், நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்ப்பவன் அப்படின்னு அந்த வசனம் வரும். அது மாதிரி நான் அந்த மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு இங்கே வரும்போது அனைவரும் கற்றவர்கள், அனைவரும் தங்களுடைய தனித்துறைகளில் சாதித்த பெருமக்கள். இத்தனை சாதனையாளர்களை ஒருங்கிணைக்க யாரால் முடியும் என்றால் அது எல்லா செயல்களிலும் சாதித்து காட்டி ஒருவரால் தான் முடியும். அவர்தான் நம்முடைய இன்றைய கதாநாயகன், வணக்கத்திற்குரிய கவிஞர் லிங்குசாமி அவர்கள். இயக்குனர், அதற்கு மேலே அவருடைய படைப்புகளை பற்றி சொல்றதா இருந்தா விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் என்னுடைய தொலைபேசியில் அவர் கூப்பிடுவார். கொஞ்சம் கோபமாக எந்திரிச்சாலும் கூட அவர் சொல்கிற அந்த கவிதையை கேட்ட உடனேயே அப்புறம் ஒரு மணி நேரம் பேசுவோம். எப்போ தூங்குவார்னு எனக்கு தெரியல. கோபத்தில் சொல்லலை, சொல்கிறேன். அவருக்கு சிந்தனை வர்ற போது அந்த கவிதையை சொல்லி முடிச்சிருவார். பிறகு திரும்ப ஒருக்க நாங்கள் பேசுவோம். சமீபத்தில் அமெரிக்க நாடுகளில் போய் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்து அவருடைய பல்வேறு புத்தகங்களுக்கும் நான் வந்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நமது போல அவருடைய அந்த லிங்கு 3வது தொகுதி பெயரிடப்படாத ஆறுகள், உண்மையிலே இப்பெல்லாம் இது வேணும். ஏன்னா முந்தியெல்லாம் ஆறுல தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப மண் இல்லைன்னு சொல்றது இல்லை, இப்ப ஆறே இல்லை. அது வேற. அது எங்க ஊர் பக்கம்லாம் அது 6, 5, 4, 3 சுருங்கி அது ஒரு ஓடை மாதிரி ஒரு ஆறு ஓடையாகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற காலத்துல பெயரிடப்படாத ஆறுகள், அதுக்கு அவர் அந்த கவிதையில சொல்லியிருக்க அற்புதமான செய்தி என்னன்னா, அந்த கண்ணாடி ஜன்னல்ல வழியிற மழை நீரினுடைய அழகத்தான் அப்படி சொல்றாரு. அதுக்கு என்ன பேர் வைப்போம்? ஒழுகுதுன்னு நான் சொல்லுவாங்க, நல்லா இருக்காது. அதனால அதுக்கு அந்த பெயரிடப்படாத ஆறுகள்னு சொல்றப்ப அந்த கவிஞனுடைய கைப்பட்ட உடனே எப்படி ராமனுடைய கால் பட்ட உடனே அந்த கல் பெண்ணாச்சுன்னு நம்ம புராணத்துல படிக்கிறோமோ, சிலருக்கு தான் அது முடியும். நல்ல பரதநாட்டியம் தெரிஞ்ச நடிகைகளுடைய சாதாரண பாவத்தில் கூட, கை அசைவில் கூட, கண் அசைவில் கூட ஒரு முத்திரை தெரியும். அதுபோல அவருடைய சொற்கள்ல, எழுத்துல, பேச்சுல எல்லாத்துலேயும் ஒரு ஞானமும் முதிர்ச்சியும் தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் வெளியிட்டிருக்காரு. அதனால பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் வெளியிடணும். ஏன்னா இது பிறந்த இடம் இல்லையா?
கவிதை பிறந்த இடம் இங்கே தான். இது அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைக்கூ நம்முடைய வடிவமா அப்படின்னு பல பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானிய வடிவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மகிட்ட அது இருந்தது. குறும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை. அது சிறிய வடிவில் இருக்கக்கூடிய பா. அதுலேயும் இலக்கணம் சொல்லுவாங்க என்னன்னா, அது 3 வரிக்குள்ள அமையலாம். பிறகு அதனுடைய எல்லை எதுன்னு கேட்டா, கவிஞனின் கற்பனை எல்லை தான் அப்படிம்பாங்க. அவன் எவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு போகட்டும் அப்படிம்பாங்க. நீண்ட பாடல்களும் நம்மகிட்ட உண்டு, குறுகிய பாடல்களும் உண்டு. அதுல இந்த நூற்றாண்டுக்கு, ஏன்னா நம்ம ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட ஒரு விஷயத்துல உள்ள போய் பார்க்கறது இல்லை. அதுவும் சில பேர் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வருது என்ன போகுதுன்னு அவங்க பார்க்கறது இல்லை. இதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த காலத்திற்கு ஏற்றபடியான அந்த படைப்புகளை தர்றது அது கவிஞனால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக நம்முடைய லிங்குசாமி போன்ற இயக்குனர்கள் எப்படி அவங்க திரையில் தங்களுடைய சாதனைகளை காட்டுகிறார்களோ அதுபோல இது எனக்கு தெரிஞ்சு தாளில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட செல்வாயில் அவர் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய படங்கள் எல்லாமே கவிதைகளாகத்தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த அருமையான கவிதை தொகுப்பு நான் முழுமையும் படித்து முடிச்சிட்டேன். அது அப்படி படித்து முடிச்சா தான் மேடைக்கு வர்றப்ப பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அது ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு வேகமாக படிக்கக்கூடாது. ஒரு கவிதையை படித்தா கொஞ்ச நேரம் நிற்கணும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்கணும். பார்த்துட்டு அடுத்த கவிதைக்கு போகணும். நல்ல உணவை ரசித்து சாப்பிட்றவன் தான் நல்லா இருக்கும். எது போட்டாலும் அம்முட்டி ஒன்றா சுருட்டி மேல் நோக்கி எரிஞ்சிட்டான்னா அதில் நியாயமாகாது. அதுபோல் அவருடைய இந்த நூல் வெளியிட்ட பொறுத்த அளவில் நூலில் காணப்படுகின்ற அத்தனை செய்திகளும் அவ்வளவு அருமையானவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இவர்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். ஆனந்த விடல்ல வருகிற போதும் இதில் சில கவிதைகள் ஆனந்த விடல்ல வந்திருக்குது. அப்பவும் நான் படிப்பேன், அந்த படங்களை பார்ப்பேன். இந்த கவிதைக்கு இன்னொரு பெரிய சிறப்பை தர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரையப்பட்டிருக்கூடிய ஓவியங்கள். அவர் ஓவியர் வந்திருக்காரா? இருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்க. தமிழ் பத்தன் உண்மையா ஒரு படத்துக்கு எப்படி ஒளிப்பதிவாளர் கேமராமேனோ அதுபோல அவருடைய ஓவியங்கள் தனியா பேசுது. அந்த காலத்துல பி ஸ்ரீ என்கின்ற ஒரு எழுத்தாளர் ராமாயணத்தை சித்திர ராமாயணம்னு எழுதினார். நான் சின்ன பிள்ளையா இருக்க படிச்சிருக்கிறேன். ராமாயணத்துக்கான படங்களை வரைவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். அதுபோல கோகுலு தில்லான மோகனாம்பாள் படம் எடுக்கிறப்ப காஸ்டியூம் மற்றவற்றெல்லாம் விகடன்ல போய் வாங்கிட்டு வந்து அந்த கோகுலு படங்களை வச்சு தான் காஸ்டியூம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கவிதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருப்பவர் யார் என்றால் அவர் உயிர் கொடுத்த பெருமகனார் லிங்குசாமி அவர்களாக இருந்தாலும் அதனுடைய வடிவத்திற்கு இன்னும் உயிரூட்டியவர் நம்முடைய ஓவியர் தான். அவருக்கும் நம்முடைய பாராட்டுகள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நல்ல விழாவில் எல்லா பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கான நேரமும் அவர்களுடைய பேச்சும் இங்கே அருமையாக இருக்குது. அதன்படி இப்போது நான் விளக்கமாக பேசுகிறப்ப ஐயோ இவர் பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. நானும் பேச்சாளனாக தான் வந்தேன். நீங்கள் நடுவில் உட்காந்து பேசுங்கன்னாங்க, சரின்ட்டு உட்காந்துக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால தான் பயம். ஏன்னா நான் பார்க்குற மக்கள் சிரிப்பு வந்தால் சிரிச்சிருவாங்க. நீங்கள் சிரிக்க முடியாது என்ன செய்வ? நான் ஒன்றும் சிரிப்பை கேட்டு வாங்குற ஆள் இல்லைங்க, எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப இறுக்கிட்டு உட்காராதீங்க. அப்படி எப்படி கொஞ்சம் நிகழ்ச்சி வேணும். கொஞ்சம் இந்த ஒரு குழந்தைய பார்த்த உடனே எப்படி சில பேர் குழந்தையும் கிள்ளி வச்சு சிரி எப்படிமாங்க, அது தப்பு. குழந்தை மாதிரி தான் பேசணும். குழந்தைகிட்ட போய் நல்லா இருக்கியா அப்படி தான் பேசணும். இந்த வட்டம் பெயிலா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் குழந்தைய பார்த்த உடனே. அது என்ன MBBS எழுதிருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி. முதல்ல கவிஞர்களை பாராட்டுறதுக்கு கவிஞர்களே வந்துட்டா நல்லா இருக்கும்.
இதோ வருகிறார் நம்முடைய வணக்கத்திற்குரிய கவிஞர் ஜின்னா அவர்கள். வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் இந்த விழாவுக்கு வந்திருந்து சிறப்பு செய்யும் அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்காக பல ஊர்களிலிருந்தும் இன்னும் சொல்லப்போனால் பல ஸ்டேட்டுகள் பல நாடுகளிலிருந்து கூட வந்திருக்கிறீர்கள். இவர்கள் எல்லோரும் இந்த விழாவுக்காக வந்திருக்கிறதுக்காக மிக்க அன்பும் நன்றியும் படைப்பு குழுமத்தின் சார்பாக எல்லோரையும் வருக வருக என முதலில் வரவேற்கிறோம். இந்த நூல் தொடங்கியது ஒரு ஆச்சரியமான ஒரு பொழுது. ஒரு கவிதையை ஒரு மாலை பொழுதில் அண்ணன் எழுதிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சார். ஜின்னா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. அது நடராசர் முன் அப்படின்ற ஒரு கவிதை. ரொம்ப அழகான ஒரு 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 தாட்ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைக்கூ கவிதை அது. யார் யாரை ஆட்டுவிப்பது, நடராசர் முன் எரியும் சுடர் அப்படின்ற ஒரு கவிதை. முதல் கவிதை இந்த நூலுக்காக இப்படிதான் ஆரம்பிச்சது. அந்த கவிதையை கேட்டது உடனே, ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இது நம்ம எப்படி பண்ண போறோம் இந்த நூலை அப்படின்றது அந்த அந்த ஒரு தருணத்திலிருந்து இந்த நூலுக்கான ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆரம்பிச்சாச்சு. நம்ம எப்படி பண்ண போறோம், ஏதெல்லாம் செய்ய போறோம், கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே. ஏன்னா லிங்கு 1 லிங்கு 2 அப்படின்னு ஒரு ரெண்டு புக்கு அவர் கொண்டு வந்தார் ஆல்ரெடி. இது 3வது நூல்ன்றதால இது கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரலாமே ஜின்னா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கர ஆராய்ச்சி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பரவசமாயிட்டு ஒரு 7-8 மிஸ்டு கால். நான் ஒரு மீட்டிங்ல போயிட்டா நான் எடுக்க முடியல. அண்ணன் திடீர்னு ஏன்னா 8-9 மிஸ்டு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு, நீங்க எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்கன்னாரு. நான் அடக்க பக்கம் ஓடி போய் பார்த்தா சிக்னேச்சர் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஓஷோ எழுதிய ஒரு புக்கு. அது வந்து சுமார் 25,000 இந்திய ரூபாயின் மதிப்பில் அந்த புக் இருந்துச்சு. அண்ணன் இன்னும் அது ஃபுல்லா படிக்க கூட இல்லை. ஏன்னா அப்பதானே புதுசா வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா என்ன கேட்டு இருந்த அந்த நூலை என்னால வாங்க முடியல. இந்தியாவில் எங்கேயுமே அது கிடைக்கல. அதுக்காக இவர் இந்த நூலை ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து இவருக்காக வாங்கி அமெரிக்கால இருந்து அனுப்பி விட்டுருக்காரு கிஃப்டா. அந்த நூலை பிரிச்சு பார்த்துட்டு, ஜின்னா எனக்கு 25,000 ஒர்த்து போல தோணுது. அந்த மதிப்புல இந்த நூல் இருக்கு ஜின்னான்னாரு. என்னங்க படிக்காமலே ஒரு நூல் 25,000 ஒர்த்துன்னு சொல்லிட்டீங்களே சொல்லி நானும் போய் பார்த்தேன். எஸ், கண்டிப்பா இது ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னேன். ஜின்னா, இதுதான் நம்மளோட மாடல். இதே மாதிரி தமிழ்ல கொண்டு வர முடியுமா? என்ன ஏன் பண்ண முடியாதுன்னு அந்த நூல் தான் பெயரிடப்படாதார்கள். ஜின்னா அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டோடனே அப்படியே நெகிழ்ந்து போனேன் நான். உண்மையிலேயே ஒரு நூலை உருவாக்குறதும் அதை விற்பனைக்கு கொண்டு வர்றதும் சாதாரணமான நிலை இல்லை. அது பெரிய கடினம். நான் அவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் வந்து அரிய சாதனை. அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை மகிழ்வோடு தெரிவிச்சு, புத்தகத்தை பற்றி நிறைய சொன்னார், என்கிட்டையும் சொன்னார். நான் போன புத்தகத்தை காட்டிலுமா நீங்கள் அதை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு கூட கேட்டேன் நான். ஏன்னா அது அப்படியான ஒரு பெட்டியில் வச்சு ஒரு பட்டு கயிறில் இழுத்தோம்னா உள்ள கூடி வரக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதை காட்டிலும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதை என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இனிய நண்பர் கவிஞர், திரைப்பட வசனகர்த்தா, அதனுடைய வசனத்தில் கவிதை இருக்கா, கவிதையில் வசனம் இருக்கான்னு கூட நாங்கள் சில சமயம் யோசிப்போம். அந்த அந்த என்ன படம், அதில் ஓடி வந்து சொல்லுவார், வேகமாக வந்த உடனே டா முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு அப்படிம்பாரு. அப்படியே அந்த ஏன்னா கால் தரையில் படாமல் நிற்கிறேன். ஆனால் அதனால முதல்ல நில்லு அப்புறமேல் வந்ததை சொல்லு அப்படிம்பாரு. அவருடைய வசனங்களை நான் வந்து பல மேடைகளில் எடுத்து பேசுவேன். பழைய மனோகரா தான் பேச முடியும்னு இல்லை, நம்முடைய பிருந்தா சாரதியினுடைய வசனங்களையும் பேச முடியுங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு என்னன்னா, அந்த ஆனந்தம் படத்துல சொல்லியிருப்பாரு, இந்த உலகம் 2 பேர் கையில தான் தராசை கொடுத்துருக்கு. ஒண்ணு நீதிபதி, அடுத்தது வியாபாரிகள். இந்த 2 பேரும் சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அவர் எழுதியிருக்கிற பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். அப்படியான நல்ல வசனகர்த்தா சமீபத்துல கம்பன் கழகத்திலையும் புகுந்து கலைக்கிட்டு இருக்காரு. போது கம்பன் கழகத்தினுடைய பேச்சாளர், திரைப்பட வசனகர்த்தா, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அந்த புத்தக நூல் வெளியீடு நான் வந்து பேசினேன். அது ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு நான் பழைய காலத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், 5 லட்சம் பேருக்கு மேலே அந்த பார்த்துருக்காங்கன்னா, கவிதையை ரசிக்க வைக்க முடியும் என்றால்
அது பிருந்தா சாரதி போன்றவர்களால் தான் முடியும் என்று சொல்லி அவர் இப்போது தன்னுடைய உரை நிகழ்த்த இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த அக்ஷயாவுக்கு ஒரு நன்றி. எனக்கு அந்த மூலையில் ஒரு சீட்டு கொடுத்ததுக்காக. என்னடா மூலையில் சீட்டு கொடுக்காங்க பார்த்தா அது ஒரு அதிர்ஷ்ட மூலை, அபிராமி பக்கத்தில். மேடையில் வந்து உட்காந்தோடனே இங்கே மேடையில் பேச வேண்டியதெல்லாம் மறந்துடுச்சு. பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ளார. ஒன்றை விடன்னு பாட ஆரம்பிச்சுட்டேன் மனசுக்குள்ளார. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் கொடுத்ததுக்காக நன்றி. அப்புறம் ஐயா, நான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று நீங்கள் நினைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. நான் அந்த அளவுக்கு அடித்து விளையாடுவேன்னு நீங்கள் நம்புறீங்க. கம்பன் கழகத்தில் ஐயா தலைமையில் நான் வந்து பேசுகிறேன். முதல் முறையில் ஒரு 40 நிமிஷம் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சது. ஒரு ஊக்கப்படுத்தி, நீங்கள் மேடையில் பேசுகிறது வந்து இலக்கண தமிழாக இருக்குது, அப்படிலாம் பேசாதீங்க, என்னோட பேசுகிற மாதிரி மேடையில் பேசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கம்பன் கழக மேடைக்கு அழைச்சார். தலைவர் அவர்களுக்கு, நடுவர் அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு வணக்கம். விஷுவல் கவிஞர் கௌதம் மேனன் அவர் தனியாக வந்து ஒரு கவிதை எழுதலை அப்படின்னா கூட இந்த விழாவில் புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். அவருடைய படங்களில் பாடல்கள், அப்புறம் அந்த பாடல்களுக்கு அவர் வைக்கிற காட்சிகள், விஷுவல் வந்து ஒரு கவித்துவமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து அக்ஷயா கூட சொன்னாங்க. அவர்களுக்கு அதே போல் நம்முடைய இந்த விழாவினுடைய நாயகன் லிங்குசாமி, அவரும் திரைப்படங்களில் பாடல் காட்சிகளுக்கும் கவிதைகளுக்கும், கவிதைகளில் வசனங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவரும் நானும் அறிமுகமானதே வந்து இந்த ஹைக்கூ கவிதையின் மூலமாக தான். ஒரு நாள் கும்பகோணத்தில் நான் என்னுடைய பேராசிரியர் ஞானசேகரன், இவர் ஞானசம்பந்தன், அவர் ஞானசேகரன், அவரை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயின்னா அவர் பேராசிரியர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் அவரை பார்த்து உட்காந்துருந்தேன். அப்போ கல்லூரி ஆண்டு மலருக்கு படைப்புகள்லாம் வந்து மாணவர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சீனியர், பிஎஸ்சி முடிச்சுட்டேன், ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். 4வது வருஷம் 5வது வருஷம்னு போயிட்டு இருக்கு. அப்போ நான் பிஎஸ்சி வந்து 5 வருஷம் படித்தேன். தெரியாதனமாக போய் ஃபிசிக்ஸ் சேர்ந்து அதை முடிக்க முடியாமல் ரொம்ப போராடினேன். அப்புறம் நான் எம்ஏ 2 வருஷம் தான் படித்தேன், அது உடனே முடிச்சிட்டேன். அப்போ அவர் இப்போ நான் இந்த 4வது வருஷம் 5வது வருஷம் எழுதிட்டு இருக்கிற ஏதோ ஒரு வருடத்தில் இந்த கல்லூரி ஆண்டு மலருக்கு வந்து படைப்புகள் மாணவர்கள்ட்டேருந்து வாங்கும்போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு மாணவர் ஒரு பேப்பரை நீட்டினாரு. பேராசிரியர் அந்த மேஜையில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாணவர் வந்து அந்த பேப்பரை மேலே வச்சாரு. பேராசிரியர் நம்ம பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். நான் இந்த கவிதையில் இருக்கிற பேப்பரில் இருக்கிற அந்த கவிதையை படிக்க ஆரம்பிச்சு தலைப்பு மட்டும் படித்தேன். கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அப்படி ஒரு தலைப்பு. என்ன சார் அருமையாக இருக்குது கவிதை தலைப்பு அப்படின்னு சொன்னேன். அவர் பேராசிரியர் சொன்னார், நீங்கள் இருந்த இடத்துல அவர் தான் இப்போ இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இந்த கல்லூரியில் படிக்கும்போது நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். கல்லூரியில் முதல் பரிசு வாங்குகிற மாணவர் தான் வெளி கல்லூரிகளுக்கு மாவட்ட அல்லது மாநில அளவில் போட்டி நடக்கும்போது அவங்கள அந்த முதல் பரிசு வாங்கினவங்கள தான் அனுப்புவாங்க. அந்த இடத்துல லிங்குசாமி இருந்தார். அவர் கம்பன் கழகத்துக்கு மாவட்ட அளவில் திருச்சியில் நடக்கும், பிஷப் கேப்பர் காலேஜில், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவரை வந்து அந்த கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த வரியை பார்த்துட்டு, அப்படி இவர் பேராசிரியர் இப்படி சொன்ன உடனே உங்கள் இடத்துல அவர் இருக்காருன்னு, என்னடா நம்ம இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அவர் வந்து தூரத்தில் அந்த கல்லூரி கேரிடரில் போயிட்டு இருந்தார். நான் முதல்ல லிங்குசாமியை பின்பக்கம் தான் பார்த்தேன். நம்ம கௌதம் மேனன் படத்தில் வர டைலாக் மாரி, முன்னாடி முன்பக்கம் பார்த்தத விட பேக்கை தான் ரொம்ப பார்த்துருக்கேன் அவன் சொல்லுவார்ல. அவர் வசனம் வந்து பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில எல்லாம் வந்து என் பையனுக்கு கௌதம் மேனன் வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். அது அந்த பின்னாடி போயிட்டு இருந்தார். அவர் இவ்வளவு தூரம் நெருங்கி வருவார் என்று அன்று நான் நினைக்கவில்லை. 35 வருடங்களாக இந்த நட்பு நீடிக்கிறது. அன்றுதான் முதல்ல லிங்குசாமி, அதுக்கு நான் அன்னைக்கு பேச முடியல, அவர் போயிட்டாரு. அதற்கு பிறகுதான் அவர் திரைப்பட இயக்குனர் ஆனார். அந்த என்னுடைய அறையிலே வந்து தங்கினார். அதற்கு பிறகு ஆனந்தம் படத்தில் அவர் இயக்கும்போது நான் வசனம் எழுதினேன்.
இப்படி தொடர்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதையின் மீது எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ கல்லூரியில் படிக்கும்போது, இப்பயும் இவர் ஹைக்கூ கவிதைகள்லாம் எழுதி ஒரு ஓவியமும் வரைவார். ஜப்பான்ல வந்து ஹைக்கூ கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதைகளுக்கு அவர்களே இந்த ஜப்பானிய வடிவத்தில் ஓவியம் வரைஞ்சு அதை புத்தகமாக போடுவாங்க. அதுபோல இவர் ஓவியமும் கவிதையும் வரைஞ்சு அதை ஒரு கண்காட்சியாக வரைந்து அந்த ஒரு பெரிய ஏபி ஸ்ரீதர் வந்திருக்கார். அவர் வந்து ஊக்கமூட்டி, அண்ணா உங்களுடைய கவிதை வந்து ஓவியங்களுக்கு கீழே போடுங்க, ஓவிய கண்காட்சியாக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவருடைய அரங்கத்தில் கண்காட்சி வச்சாங்க. அதுக்கு கவிக்கோ வந்தார். கவிக்கோ வந்து ஒவ்வொரு கவிதையாகவும் அந்த படங்களையும் ஓவியங்களையும் பார்த்து ரசிச்சுட்டே வந்தார். ஒரு இடத்துல பார்த்தாரு, நீ அங்கும் இங்கும் நடந்தபடியே படிப்பாயே அது வரலாறு, இப்படி ஒரு கவிதை. அதை படித்தோன்னே அவர் ஸ்மைல் பண்ணார். நீ அங்கும் இங்கும் நடந்த, இவர் வந்து வரலாறு படைக்கிறதுக்காக வரலாறு படிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கெல்லாம் இலக்கியம் படைக்கிறவன், அதனால இலக்கியம் படிக்கிற பொண்ணை பாவா பொண்ணு ரெண்டும் நடக்கல. இவர் இன்றைய கதாநாயகன் என்று நீங்க சொன்னீங்கல்ல, கதாநாயகி வந்திருக்காங்க, லிங்குசாமியுடைய துணைவியார் வந்திருக்காங்க. அதனால ரகசியங்கள் இதற்கு மேல பொண்ணு வந்திருக்காங்க, இதற்கு மேல திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தவரு அப்படியே ஒவ்வொரு ஓவியமாகவும் ஒவ்வொரு கவிதையாகவும் படித்து கொண்டு வந்த இந்த கவிக்கோ ஒரு இடத்துல கவிதை பார்த்த உடனே ரியல் ஹைக்கூ அப்படின்னு சொன்னார். நாங்கெல்லாம் பின்னாடி போயிட்டு இருந்தோம், நான் லிங்குசாமி, இன்னும் நண்பர்கள் ஜெயபாஸ்கர், இன்னும் அறிவுமதி அண்ணன், எல்லாருமே. ஒரு இடத்துல ரியல் ஹைக்கூன்னு சொல்றாரு. என்ன ஹைக்கூ அப்படின்னா, வயல் முழுக்க வண்ணத்து பூச்சிகள், என்ன செய்ய, களை பறிக்க வேண்டும், இப்படி ஒரு ஹைக்கூ. அந்த விஷுவலே பாருங்க, ஒரு நெல்லோ கோதுமையோ அல்லது சோளமோ இருக்கிற ஒரு வயல்ல எல்லா இடத்துலையும் வண்ணத்து பூச்சிகள் உட்காந்துருக்கு. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அழகாக ரசிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன, வாழ்ந்தான் ஒன்று சாப்பிடணும். அதனால அதை அறுத்தாகணும். வந்திருக்கிறவர்கள், களை பறிக்கிறவர்கள் அதில் இறங்குறாங்க. அந்த காட்சியை அவர் வந்து அழகாக ஒரு படம் பிடித்து அது ஒரு கவிதையாக எழுதுறார். இவருடைய ஒவ்வொரு கவிதையிலுமே ஒரு காட்சி, ஹைக்கூவினுடைய இலக்கணம் ஒரு காட்சி இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியல் இருக்கணும், அதில் இந்த உலகத்தில் அழியாத ஒரு பேருண்மை இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் அது ஒரு பேசிக்கான குவாலிட்டி. அதில் வந்து முரண் இருந்தால் இன்னொரு அடிஷனல் குவாலிட்டி. இப்படி அந்த தன்மைகளை ரொம்ப அழகாக இவருடைய முதல் கவிதையிலிருந்தே இவருடைய ஹைக்கூவில் தொடர்ந்து வருவதை நாம் வந்து, முதல் கவிதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான முறை மேடையில் உச்சரிக்கப்பட்ட கவிதை. ஹைக்கூ கவிதை என்று இலக்கணம் சொன்னாலே அந்த கவிதையை சொல்லுவாங்க. இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். இந்த கவிதை 2 வரியில அந்த ஒரு வாழ்வியலை, ஒரு இஸ்திரி போடுகிறவனுடைய வாழ்வியலை சொல்லுகிற அந்த கவிதை. இப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் ரியல் ஹைக்கூ என்று பாராட்டப்பட்ட ஒரு கவிதை எழுதியவர். தொடர்ந்து அவருடைய படங்கள்ல, காட்சிகள்ல, வசனங்கள்ல கவிதை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளாக இருந்தாலும் கூட, அந்த ஷட்டர் காட்சி நீங்க உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்க, ரன் படம் இந்த மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த காட்சி வந்து அவர் பார்க்கும்போது, அந்த படத்துல அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்திருக்காரு பழனிசாமி. அதுல ஒரு அற்புதமான வசனம் வரும். நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் எல்லாரையும் பேர சொல்லணும். ஒவ்வொருத்தர் நல்ல லைட் இருக்கிறதுனால கிளார் அடிக்கிறார். லிங்குசாமியுடைய ஹைக்கூ கவிதைகளை பற்றி பிஹெச்டி ஆய்வு செய்த பிரேமா கிறிஸ்டி அங்க வந்திருக்காங்க. இயக்குனர் சரண், நடிகை ரேகா, இன்னும் ஏகப்பட்ட பேர். அந்த காட்சியில அந்த ஷட்டர் ஓடுவாங்க, மாதம் வந்து துரத்திட்டு வருவாங்க ரவுடிஸ், ஓடிட்டு போய் அவன் ஓட போறான் அப்படின்னு பார்த்தா ஷட்டர் இழுத்துருவான். அந்த காட்சி மறந்துருக்க மாட்டீங்க, முக்கியமான ஒரு திருப்புமுனை காட்சி. அதுல சிவா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இதெல்லாம் உங்க அண்ணன் போய் சொல்லு, அவனுக்கு மட்டும் என்ன 2 உசுரா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்படி வந்து படத்துல வந்து அங்கங்க கவிதைகள் வரும். வந்து அந்த மாதிரி காட்சிகள்லயே ஹைக்கூ எழுதக்கூடிய அவரு. அவருடைய ஹைக்கூவுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது அவருடைய குணம், ஒரு அடிப்படையான ஒரு குணம். யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா அது எவ்வளவு பெரிய உதவியா இருந்தாலும் உடனே செய்வார், உயிரையே பணைய வைப்பார். எப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து கொரோனா வந்தது. கொரோனாவுக்கு உடனடியாக வந்து யாருமே பக்கத்திலே போக மாட்டோம் அந்த நேரத்தில்.
கொரோனாவில் அட்மிட் ஆன போது வந்து என்னை வந்து நான் அதுமாரி இருமல் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணேன், இடம் கிடைக்கல. உடனடியாக ஒரு சூர்யா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பெட்டு, அப்போலாம் ஒரு பெட்டு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய பதவிக்கு ஜனாதிபதி சீட்டு கிடைக்கிற மாதிரி, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிற மாதிரி. ஆமாம், நோயாளி சீட்டு கிடைக்கிறது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிற மாதிரி தான் இவர் ஒரு கவிஞர் ஞானசுந்தர் சார். அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சீட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வசந்த பாலனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் 48% என்னமோ, அவருக்கு 70% மேலே போயிடுச்சு. அவரை பார்ப்பதற்கு நேரடியாக பெட்டுக்கே போயிட்டார். அவர் கூட போனவங்க கூட இப்போ வந்து ரிசப்ஷனில் நின்ட்டாங்க. இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டு அவரை போய் நேரடியாக பக்கத்தில் நின்று பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி, இவர் ஒரு மெடிடேஷன் ட்ரைனர் வேறு. அதே மாதிரி அவர் ஆன்மீக டச் இருக்கிறதுனால அந்த வாழ்வியல் தன்மைகள், இந்த இரக்க குணம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவருடைய ஹைக்கூ வந்து இவ்வளவு இயல்பாகவும் அந்த ஜப்பான் ஜென் தத்துவத்தினுடைய ஒரு விளைச்சலாகவும் இருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இவர் உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்பார். நமக்கு போன வருஷம் உதவி செஞ்சோம். அப்போ வந்து நம்மள்ட்ட நிறைய ஒரு 5-6 படம் நடக்குது கம்பெனியில். 5 படத்தை ஒட்டி சின்ன சின்ன படங்கள் 5 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ நிறைய பணம் புரளுது. உதவி ஒருத்தர் வந்து கல்லூரிக்கு இப்போ 10-20 பேருக்கு கல்லூரிக்கு பணம் கட்டுவார். அப்போலாம் கடன் வாங்கி அவனுக்கு பணம் கட்டுவார். நான் அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் கட்டியாச்சு. அந்த ஆள் நான் இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ கட்டுறதா இருந்தால் காலேஜில் போய் கட்டுங்க, இது கையில் பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு பையன் படிக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கூட காசு வாங்கலாம். ஆகவே அப்படிலாம் நம்ம கட்டணும், உதவி செய்யணும் அவசியம் இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணுங்க. முதல்ல நம்ம ஆஃபீஸுக்குள்ளார அவ்வளவு போராட்டங்கள்லாம் நம்ம ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் கூட அவர்கிட்ட உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியாது அவரால். அதை பயன்படுத்துகிறவர்கள், ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை பூச்சிகளுக்கு கூட ரத்த தானம் செய்கிறவர் தான் லிங்குசாமி. பிருந்தா அவர்கள் எடுத்து கொடுக்க நமக்கு அப்படியே மனசுக்குள்ள எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ரன் படம் பற்றி சொன்னாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த இலக்கியங்களாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் காதல் காட்சிகள்லாம் வைக்கிற போது அதுக்குன்னு சில இதுகள்லாம் இருக்குது. சங்க இலக்கியத்துலேருந்துலாம் சொல்லுவான், அப்படி பிடிப்போம். ஆனால் இந்த ரன் படத்தில் மீரா ஜாஸ்மின் வந்து காரில் பஸ்ஸில் போவாங்க. அப்போ அந்த பஸ்ஸை விரட்டி போய் ஏறி அவங்கள பார்க்குறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார் மாதவன். கண்டுக்கிறவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. சரி பார்க்கலேன்ட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டு வரல, இறங்கி அங்கே தூரத்தில் நிற்பார். அப்போ அப்படி மெதுவாக குனிஞ்சு அவங்கள பார்ப்பாங்க. ஒரு கத்துவாருங்க மாதவன். கத்திட்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுவார். நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த இலக்கியத்திலையும் படித்ததில்லை சார். உண்மையிலேயே நான் இந்த பைத்தியகாரத்தனம் உண்டு. நான் கல்லூரியில் பார்த்துருக்கேன். ஏன்னா சில இப்போ அழகான பிள்ளை பஸ்ஸில் ஏறி இருந்தால் எங்கே போகணும்னு கண்டக்டர் கேட்டா பஸ் ஏன் அவ்வளோதான், நான் நேரம் முடிஞ்சா அழகான பொண்ணு பஸ்ஸில் உட்காந்துருந்தா அவன் எங்கே இறங்கணும்னு தெரியாது இல்லையா? அதனால் இந்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு கேட்பான். அது வரைக்கும் டிக்கெட் கொடு, ஏன்னா எங்கே இறங்கினாலும் பார்த்துட்டு போகலாம்ல. அது மாதிரி அந்த ஒரு காட்சிங்க, அதை நான் இன்னமும் சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம பார்த்த வரைக்கும் அப்படியான ஒரு காதல் காட்சி பார்க்க முடியாது. அதே போல் இவர் சொன்னார் பாருங்க, பிருந்தா வசந்த பாலனை போய் இவர் பார்த்துட்டு வந்ததுங்க. அவங்க குடும்பத்தில் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரில. உண்மையிலேயே யாரும் டாக்டர்கள் போக அஞ்சுவாங்க, அவங்களும் ரொம்ப மனிதர்கள் தானே. முன்கள பணியாளர்கள் அஞ்சுவாங்க. ஆனால் அன்னைக்கு இவர் போயிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே உயிர் நண்பன் என்றால் அது வந்து வசந்த பாலனுக்கு இவர் தான். அவர் வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல. அதை அவர் வர்ணிக்கிற போது நான் பயந்து போனேன். அதே போல் சில நேரங்களில் அவர் அந்த கவிதை வரிகள் சொல்கிறப்ப அவருக்கு ஏற்பட்ட கஷ்ட நேரத்துலையும் ஒரு மென்மையான ஹியூமரோட ஒரு கவிதையை சொல்லுவாருங்க. ஐயோ, அதை நான் கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி கண் கலங்கிடுவேன். ஆனால் அப்போவும் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு உறுதி தான் அவர் இன்றைக்கு நிற்க வைக்குது. லிங்கசாமி தான். இப்போ நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நூல் வெளியீடு இருப்பவர் அவர் யாருன்னு அறிமுகம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். நான் அறிமுகமானது சொல்லணும் இல்லையா?
மூகாம்பிகை காலேஜில், திருச்சியில் மூகாம்பிகை காலேஜ் நானும் போயிருந்தேன், அவரும் வந்திருந்தார். நான் பேச்சாளர், இப்போ நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை இழுத்து உட்கார வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு, அலுமினி அது வந்து பழைய பழைய மாணவர்கள்லாம் சந்திக்கிற இது, பெரும் கூட்டம். நான் போய் தத்துவ வித்தக தண்டி அலங்காரம்லாம் சொன்ன, நான் ஒன்றும் நடக்கலை. உள்ளே போய் அவர் அனுப்பு அப்படின்ட்டாங்க. ஏன்ட்டே கிளம்பு, அவர் அனுப்பு. நான் சொன்னேன், நானும் அவர் ரசிகர் தாயா, அதை எதுக்கு சொல்லிட்டு கீழே உட்காந்து சொல்ல, அவர் பேச விடு. நான் அப்போ அவர் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல, அதை சொன்னார். நானே அசந்து போனேன். பாருங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அவருடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப தான் அவருடைய அருமை உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அத்தனை பேர் சைலண்டாக வச்சு ஒரு வினாடிக்குள்ள அந்த அரங்கத்தை தன் கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு மாபெரும் இயக்குனர். இந்த ஸ்டைலிஷ் நடிகர்னு சில பேரை சொல்லுவாங்க. அவங்களுடைய நடிப்பு தன்மையை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படியான ஒரு நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக எல்லாமாகவும் இருக்கின்ற இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இந்த லிங்கு நூலை வெளியிட இருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ள இருப்பவர், இப்போ அவர் பிருந்தா சொன்னார் இல்லையா, எனக்கு ஒரு மூளை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, என்னங்க கன்னி மூளைங்க, சாதாரணமா அது கிடைக்குமா? அந்த நூலை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரியாத கூட வேணாம், அவங்களுக்குமே தெரியுமோ தெரியாதா, தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விருமாண்டி படம் பண்ணுற போது சண்டியர், அதுக்கு முதல்ல பேர் கமல் சார் வந்து அந்த கதை வசனம்லாம் எழுதுறதுக்கு என்ன ஒரு மேடையில் பார்த்துட்டு மதுரை தமிழுக்காக நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. சரின்னு நான் போய் ஒத்துக்கிட்டேன் பேசுகிறதுக்கு. அப்போ கதாநாயகி வந்து நல்ல தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி வேணும், அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ மதுரையில் ராஜாமத்திய மடத்தில் ஒரு பெரிய திரைக்கலைஞர்களுடைய வருகை, பாரதி ராஜா உள்பட பெரியவங்க வந்திருந்தாங்க. அப்போ மதுரையில் எப்போவுமே கொந்தளிப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சந்தோஷம், கைதட்டு, விசில் வகை வகையாக அடித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா கோபத்தில் சத்தம் போடுறாரு. அப்புறம் நான் போய் மைக்கு பிடிச்சி, இந்தாப்பா பேசாமரு, வெளியாட்கள் வந்திருக்காங்க, இப்படிலாம் சத்தப்படக்கூடாது. ரெண்டாவது ஒன்றை காட்டில் நல்லா விசில் அடிப்பார் பாரதி ராஜா, அடிங்க அப்படின்னு 3 விசில் அடிச்சு காமிச்சாரு, டக்கு டக்கு டக்குன்னு. பார்த்தீங்களா, நல்லா அடிப்பார், அதனால பேசாமல் இருக்கணும். முதல்ல இருங்க, நிகழ்ச்சியை ரசிங்க, அப்புறமேல கைதட்டுங்க, ஆரவாரம் பண்ணுங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தவங்க பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அபிராமி வந்து பாரதியார் பாட்டை பாடுறாங்க. பாரதியார் பாட்டை பாடினோடனே எனக்கு கேட்டு, நான் அதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு இரவே நான் உடனே கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு ஒருத்தவங்களை பார்த்தேங்க மேடையில், பாரதியார் பாட்டு அருமையாக பாடினாங்க, அழகாக தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக. நான் தமிழ் வாத்தியாருங்க வச்சுக்கோங்க, தமிழ் உச்சரிப்பு. ஏன்னா சில பேர் வணக்கம் அப்படி, அப்போவே நான் கிடுகிடுன்னு நடிக்கிறேன். எனக்கு போயிட்டு வா சாமி, அப்புறமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அதை அருமையாக உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படியா, சரி. 15 நாள் தாங்க, 15 நாளைக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு வரிசையாக படத்தினுடைய உச்ச காட்சி வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்து என்னை உடனே வர சொல்லி காமிச்சு என்னை வியக்க வச்சார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு பாட்டில் பேர் வாங்கின ஆட்கள்னு சொல்கிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே பாட்டில் அடிச்சுட்டு வந்து அந்த விருமாண்டி கதாநாயகியா அவங்க பேசுகிற அந்த மதுரை டைலாக்ட் பூரா பார்த்தீங்கன்னா வசனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமான இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இயக்குனர் வெளியிடுகிறார், அபிராமி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நூல் வெளியீடு தொடங்குகிறது. வாங்க.
மெடிடேஷனுக்காக அந்த டைமில் எழுந்திரிப்பார். எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார், பிரதர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க, ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவார், நான் நிறைய கேட்பேன். ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா பாடுங்க. இல்லை, லிங்குசாமி சாருக்கு தெரியும். அவர் என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ணோன்னே இது அபிராமி பேசுகிற மாதிரி இல்லையே, வேற யாரோ வச்சு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார். அந்த அளவுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அது கேப்பில் இருந்தால் ஒரு பாட்டு போட்டு விடுங்க. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.